சிஎஸ்ஐ கிறிஸ்துநாதர் ஆலயத்தில் நடந்த அறுவடை திருநாள். ஜேஆர் டிவைன் பிளஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வடவள்ளி கோயம்புத்தூர் சிஎஸ்ஐ கிறிஸ்துநாதர் ஆலயத்தில் நடந்த அறுவடை திருநாள். இதில் என்ன விசேஷம்னா, நாங்கள் இந்த சர்ச்சில் தான் மெம்பரு. இந்த அறுவடை திருநாள்னால் என்ன அப்படின்னா, நம்ம வருஷம் ஃபுல்லாக இப்போ கிராமங்களில் அல்லது பண்டைய காலம் தொட்டு எப்படின்னா, பைபிள் காலத்தில் தொட்டு எப்படின்னா, அவங்க வருஷம் ஃபுல்லாக அவங்க வேலையை செய்வாங்க. அவங்க பல பயிர்கள் பல வகையில் பண்ணுவாங்க. அதிலிருந்து வர முதல் அறுவடையை கடவுளுக்காக படைப்பாங்க. அதனால் இதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நாங்கள் எங்களோட தொழில் ரீதியாக பண்ணோம். நம்ம தசம பாகம்னு சொல்லிட்டு 10ல் ஒரு பாகம் எடுத்து வைப்போம். அந்த காசை நம்ம ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுவோம். அந்த ஆக்டிவிட்டியில் ஒரு சாப்பாடாக இருக்கலாம், அல்லது பொருட்களை இருக்கிறதா இருக்கலாம், ஏலம் விடுறதா இருக்கலாம், என்ன வேணால் பண்ணி அதில் வர நம்ம காசு போட்டு பண்ணுறத அதில் வர பணத்தை என்ன பண்ணுவோம், நம்ம கோயிலுக்காக அதை கொடுத்துருவோம். ஸோ இதில் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, அதுக்கு முந்தின நாள் சனிக்கிழமை போய் நாங்கள் மீன் மார்க்கெட் உக்கடம் தாண்டி உள்ள ஹோல்சேல் மீன் மார்க்கெட்டில் போய் நம்ம அருமையான மீன் கிடச்சிது. அதில் மீனை போன்லெஸ் சில்லி மாதிரி பண்ணி நாங்கள் என்ன பண்ணோம், அதை ஃப்ரை பண்ணி நாங்களே அந்த சர்ச்சில் வறுத்து நாங்கள் அங்கே பாக்ஸில் போட்டு விற்றோம். அதில் அப்பார்ட் ஃப்ரம் நாங்கள் எங்கள் குடும்பம் சார்பாக மீன், எறா மீன் வறுவல், எறா மசாலா, அப்புறம் பொரி, தக்காளி உருண்டை, தக்காளி தொக்கு, ஜாம், அந்த மாதிரி நாங்களே வீட்டில் செஞ்சு அங்கே வச்சு நம்ம வரவங்களுக்கு பண்ணோம். இதே மாதிரி ஒவ்வொரு ஃபேமிலியும் குடும்பம் சார்பாக அவங்களால என்னென்ன முடியுமோ அதை செஞ்சு எடுத்துகிட்டு மக்களுக்காக வைப்பாங்க. மக்களும் ஆதரவு கொடுக்கலாம். மக்களோட ஆதரவு அப்படின்னா, பொதுஜனங்கள் இந்த தின்பண்டங்கள், மதியான சாப்பாடு, அந்த பிரியாணியாக இருக்கட்டும், எதுவுமே மார்க்கெட் விலையை விட கம்மியாக நம்ம ஆஃபர் பண்ணுவோம். அதில் மக்கள் அதை வாங்கி பயனடைவாங்க. நாங்களும் கொண்டு போய் அதை கம்மியாக கிடைக்கிறனால வாங்கி நம்ம மற்ற எங்களோட நெய்பர்ஸ் கூட இருக்கிறவங்க, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ்க்கு நம்ம கொடுத்து நம்மளுடைய அன்பை பகிர்ந்துப்போம். இது பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். நன்றி, வணக்கம்.